ஹலோ காய்ஸ், இது என்ன மரம் ஃபுல்லாக காயாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆரஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இல்லைங்க, இது பேர் நார்த்தங்காய். ஊறுகாய்க்கு மட்டும் பயன்படுத்துகிற காய் தாங்க இது. இதை வச்சு தாங்க இன்றைக்கி ஊறுகாய் பண்ண போகிறோம். மரத்துக்கிட்ட போயாச்சு, பறிக்கலான்னு பார்த்தா மரத்து ஃபுல்லாக முள். அதுலேருந்து ஒரு வழியை பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. பறிச்சுட்டு வந்து அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு காயாக கட் பண்ணணுங்க. கட் பண்ணி விதையை தூக்கி போட்டுடணும். விதை இருந்தால் கசப்பு இருக்கும். விதையை தூக்கி போட்டு அதை ஒரு பவுலில் போட்டு, சால்ட் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஊறுகாய் பொறுத்தளவு கல் உப்பு அதிகம் யூஸ் பண்ணணும். கல் உப்பை போட்டு நல்லா ஒரு பெரட்டி நல்லா பெரட்டணுங்க. பெரட்டி அதை மூடி வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணுங்க. அப்போ தான் அதில் உப்புலாம் இறங்கும். மறுநாள் எடுத்து ஒரு பவுலில் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊற்றி அதில் வெந்தயம் கொஞ்சம் போட்டு, கருவேப்பிலை ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் காய் எடுத்து போட்டுடணுங்க. போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு அதில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் என்னென்னா, பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, உப்பு ஏற்கனவே காயில் நம்ம ஊற வச்சதில் இறங்கியிருக்குங்க. அப்படி வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் 4 பெரட்டி ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேம்லேயே வைங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பெரட்டி எடுத்தால் ஊறுகாய் ரெடி. தேங்க்யூ ஃபார்